அந்த நம்பரை பார்க்கும் பொழுது அதுல பெருசா எந்த பேட்டர்னும் தெரியல. அதனுடைய டிஃபரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் புரிஞ்சுக்க முடியும். 15க்கும் 16க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. 16க்கும் 20க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 4. 1க்கு அப்புறம் 4 வருது அப்படின்னா 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், 4 2 ஸ்கொயர்னு சொல்லலாம். ரைட்? 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர். அப்ப அடுத்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் 9 இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 3 ஸ்கொயராக இருக்கும். ஆனா 20க்கும் 28க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 8. ரைட்? அப்போ 28 அப்படிங்கிற வர வேண்டிய இடத்துல 29ன்னு வந்திருக்கணும். ஏன்னா 9 ஆட் ஆச்சு அப்படின்னா. இந்த பேட்டர்ன் கரெக்டா தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க எப்படி செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, ரைட்? எப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அத அந்த இடத்துல 29 வரும்பொழுது அடுத்து 4 ஸ்கொயர் 16ங்கிற டிஃபரன்ஸ் வருதாங்கிறது செக் பண்ணணும். ஒருவேளை 29ஆக இருந்துச்சு அப்படின்னா 29க்கும் 45க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 16. 16 அப்படிங்கறத 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 29 தான் அந்த இடத்துல வந்திருக்கணும். 28 அப்படிங்கிறது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட்?